பாண்டியன் ஸ்டோர்ல நேத்து செந்திலும் மீனாவும் பேசிட்டு இருக்கிறது வந்து கோமதி கேக்குறாங்க. அவங்க மனசு ஒரு மாதிரி ஊத்திட்டே இருக்கு. ஓகே மீனா கிட்ட கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட கேக்குறாங்க. என்னடி நேத்து நீயும் செந்திலும் பேசிட்டு இருந்தீங்க, ஏதோ அவன் தப்பு பண்ணிட்டான், நான் இந்த குடும்பத்துக்காக நான் பொறுமையா இருக்கின்ற மாதிரி அவன் கேட்டுட்டு இருந்தேன், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே மீனால அத்தை நீங்க எதுவும் சொல்லக்கூடாது, யார்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டு இந்த மாதிரி செந்தில் லஞ்சம் வாங்கினது, அவர் வந்து இவங்க இது பண்ணது, அதனால இவங்க போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனது, எல்லா விஷயத்துமே வந்து நம்மளோட கோமதி கிட்ட சொல்லிடுறாங்க. கோமதிக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. என்னது என் பிள்ளை செந்தில் வாங்கினா, இது எவ்வளவு பெரிய அசிங்கம், உங்க மாமா வந்து நேர்மையா கொள்கையா வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு, ஆனா அவருக்கு பிறந்தவன் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி மீனா அவங்க கோமதியை புலம்பிக்கிறாங்க. ஆனா செந்தில் வந்து லஞ்சம் வாங்குறத வந்து விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மன உறுதியா சொல்லல. இவங்க ரெண்டு பேரும் தான் புலம்பிட்டு இருக்காங்க. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயதார்த்தத்துக்காக அவங்க அம்மா வந்து சுடர், அவங்க அம்மா வந்து எல்லாருமே கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது மயில் கிட்ட கேக்குறாங்க, மயில் உனக்கு யாருக்கையும் சொல்லலாம் அப்படின்னு. என்ன நீங்க நிச்சயதார்த்த வரைக்கும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவு வேணாம்னு சொல்லி நீங்க இது பண்ண மாட்டீங்க அப்படின்னு. கல்யாண பொண்ணே ஒத்துக்கிட்டா உனக்கு என்னடி பிரச்சனை அப்படின்னு. எது சுடர் ஒத்துக்கிட்டா, சுடர் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மயில் அந்த பொண்ணு கிட்ட கேக்குறா, இது போல நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா சுடர் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இவங்க அம்மா என்ன மிரட்டி அந்த பொண்ணு ஒத்துக்க வச்சாங்க தெரியல. அந்த பொண்ணு ஆமாக்கா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அவளே கல்யாணம் பண்ணி ஒத்துக்கிட்டா, இனிமே நீ வந்து அவளை தொந்தரவு பண்ற வேலை வச்சுக்காத, உன் வேலை என்னவோ அதை நீ பாரு, நீ வாழ வெட்டி இருக்கிறதாலதான் அந்த பொண்ணே வர அப்படி பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டு அதோட போயிடுறாங்க. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா கோமதி உள்ள உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. இது போல இவன் ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும்போது அரசி வந்து என்னோட சுடிதார் எங்கம்மா அப்படின்னு. ஆமா எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசி திட்டி அனுப்பிடுறாங்க. அரசி உடனே அவங்க அண்ணன் கிட்ட போய் சொல்றா, இது போல வந்துட்டு அண்ணி சுடிதார் எங்கேயாவது பாத்தீங்க அப்படின்னு. கதிர வந்து ஒரு மாதிரி பேசிடுறாங்க. அதுக்கப்புறம் ஏன் எல்லாரும் வீட்டுல கடுகடுன்னு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ உன்னை யார் திட்டினது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அம்மா தான் அங்க கடுகடுன்னு இருக்காங்க. அப்புறம் ராஜியும் சொன்னா, ஆமாங்க அவங்க சரியில்லை என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி நீவா உனக்கு சுடிதார் நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே நீங்க போய் சுடிதார் தேடுங்க, நான் போய் எங்க அம்மா போய் பாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு கதிர அவங்க அம்மா பாக்க வராரு. அது எப்படி கதிர் கேட்கிறேன், என்னாச்சு கோமதி ஏன் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. ஆல்ரெடி தான் நம்மளோட கதிருக்கு தெரியும்ல, இவங்க வந்து சத்தியெல்லாம் வாங்கிட்டு கதிர் கிட்ட சொல்றாங்க, இது போல வந்து யார்ட்டையும் சொல்லக்கூடாது, இது போல செந்தில் வந்து லஞ்சம் வாங்கிட்டான் அப்படின்னு. என்னடா நான் இப்படி சொல்றேன், நீ அமைதியா நிக்கிற அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு அவர்ல ஆமா அவர் அண்ணன் லஞ்சம் வாங்கிச்சா, ஏன் அண்ணன் இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு. ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த மாதிரி நம்மளோட செந்திலே வந்து கதிர் கிட்ட சொல்லிட்டாரு லஞ்சம் வாங்கின விஷயத்த. அதனால ஒரு பெருசா ஷாக் ஆகல, ஏன் இப்படி எல்லாம் பண்றா அப்படின்னு. சரி விடுமா அண்ணன் இனிமேல் லஞ்சம் வாங்காது, நம்ம பேசிக்கலாம் அதுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த சீனை முடிக்கிறாங்க, இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நாளைக்கு வந்து செந்தில் கிட்ட வந்து கோமதி கோயில வச்சு கேட்டுறாங்க. அவங்களா சும்மா இருப்பாங்க, மீனா அவ்வளவு சத்தியம் வாங்கி கூட கோமதி சும்மா இல்லாம செந்தில் கிட்ட கோயில வச்சு கேட்டுறாங்க, இது போல வந்துட்டு லஞ்சம் வாங்கினியாடா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் இல்லவே இல்லைன்றான். கோயில தானே இருக்க, கோயில வச்சு சத்தியம் பண்ணி வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. இது வந்து நம்மளுக்கு நாளைக்கு எபிசோட்ல தான் தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு பிக்சர் கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.